அரசு பள்ளியில தரம் இல்ல, அரசு பள்ளியில பாதுகாப்பு இல்ல, அரசு பள்ளியில கழிவறை சரியில்லை, அரசு பள்ளியுடைய கல்வி திட்டம் சரியில்லை என்ற மனக்குமுறல்ல வேற வழி இல்லாம தனியாருக்கு போறாங்க. லட்சமா யூகேஜிக்கு ஃபீஸ் எவ்வளவு? 50,000 60,000. உழைக்கிற மக்கள், பாமர மக்கள், வறிய மக்கள், நடுத்தர மக்கள் தங்களுடைய உழைப்புல பாதிய, தங்கள் வருமானத்துல பாதிய இந்த தனியார் பள்ளியுடைய பள்ளி கட்டணத்துக்கு கட்டி சாகுறாங்க. வருஷத்துக்கு திருச்சி போன்ற நகரங்கள்ல, கோயம்புத்தூர் போன்ற 1 லட்சம் 1.5 லட்சம். திருநெல்வேலியில் இன்னைக்கு 50,000 60,000. கண்டவன்லாம் பள்ளிக்கூடம் திறக்க ஆரம்பிச்சிட்டான். கள்ளச்சாரம் காய்ச்சணும் பூரா இன்னைக்கு பள்ளிக்கூடம் வச்சுக்கிறான். ஒரு குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க, என்னங்க தெரியும் அந்த பிள்ளைக்கு? பச்சை குழந்தைய காரை வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தியே முதல்ல கொடூரமானது, ரணமானது. ஆனால் அதை மறைப்பதற்கும் அது உண்மைத்தன்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வராமல் தடுப்பதற்கும் பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, நடக்குது. உறவினர்கள்லாம் போராடி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு 2 பேரை கைது பண்ணிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள், அந்த பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர், அந்த வண்டியினுடைய ஓட்டுநர் எல்லாரும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு, எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு இன்னைக்கு ஆகாஷ் மரணத்துல கூட நீதிக்காக நீதிமன்ற நீதிபதிகள் பேசியிருக்காங்க. அதே போல இந்த தென்காசி மாவட்டம் புளியங்குடி சிந்தாமணி கண்ணா பப்ளிக் ஸ்கூல்ல நடந்த இந்த குழந்தையுடைய மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும். யார் குற்றவாளி என்பது உண்மையாக விசாரித்து கண்டுபிடிக்கப்பட்டு அவனுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும்.